ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஆர்கேஸ் மேஜிக் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ நான் மட்டன் எடுத்துருக்கேன். இந்த அளவு பீஸ் எடுத்துருக்கிறேன், குட்டி குட்டி பீஸாக. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 100 கிராம் கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் மட்டும் போடுங்க, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணும்போது இனிப்பு சத்து கிடைக்காது. பெரிய வெங்காயம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும், அப்படி சின்ன வெங்காயம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அளவு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் அரைச்சிங்கன்னா. இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நான் 1.5 தக்காளி இந்த லெவல்லையே இன்னொரு பாதியும் அந்த லெவல் முழு தக்காளியும் எடுத்திருக்கேன். இந்த பொடி என்னன்னு பார்த்திங்கன்னா இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் நாங்கள் பொடி பண்ணி வச்சுருப்போம். அந்த பொடி தான் இந்த பொடி. இது வந்து நாங்கள் ஜீரக சம்பா பிரியாணிக்கு, மட்டன் சாப்ஸுக்கு இந்த மாதிரிக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். உஸ்காக்கெல்லாம் இந்த போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் இந்த டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் நான் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். நீங்களும் அதே லெவல் எடுத்துக்கோங்க. காரமாக இருந்தால் தான் கறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா இதுலேயே நான் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பொடி இல்லை உங்கள்கிட்ட அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுருள் பட்டை ஒரு 5 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கோங்க, கிராம்பு ஒரு 4 எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் நம்ம அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நான் இந்த பொடி இன்னொரு நாளைக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் அரைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஃபைனாக இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டுக்கோங்க. தக்காளியும் அந்த 1.5 தக்காளி அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பொடி யூஸ் பண்ண போகிறேன். நான் பட்டைகிராம் முழு பட்டைகிராம் யூஸ் பண்ணல. நான் என்கிட்ட பொடி இருக்கிறனால பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இல்லைன்னா நான் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த குவான்டிட்டியில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அளவு 5, 3, 4ங்கிற விகிதத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பொடி மட்டும்தான் போடுறேன் என்கிட்ட இருக்கிறதுனால. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி, அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேவி கிடைக்காது. இப்போது குக்கரில் கறி கழுவி வச்சுருக்க கறியை போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு தனி மிளகாத்தூள்னா குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. காரத்துக்கு இன்னும் கொஞ்சமும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் தூக்கி கொட்டிட்டேன். இப்போ குக்கரில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கிறேன். மிக்ஸி கழுவி. நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, நம்மளுக்கு கிரேவி வற்ற லேட்டாகும். இந்த தண்ணி தக்காளி, வெங்காயம் இந்த தண்ணியிலே தான் கறி வேகணும். இந்த கறி மட்டன் சாப்ஸ் பார்த்திங்கன்னா குஸ்கா வச்சுட்டு தால்ச்சா வச்சுட்டு நீங்கள் இந்த கறி செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எதுவுமே அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி தால்ச்சா அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ கறியும் நான் அப்லோட் பண்ணுறேன். குஸ்கா பார்த்திங்கன்னா நான் இன்னொரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதை நாங்கள் வீக்லி ஒன்ஸ் எப்படி நாங்கள் செஞ்சுருவோம். இப்போது கறிக்கு ஏற்ற நம்ம உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் இப்போது கலந்து விட்டுக்கிறேன். போட்ட மசாலா எல்லாத்தையும் நான் குக்கரில் வச்சு இதை கறியை வேக வச்சுக்கிறேன். நான் இப்போ ஒரு 8 விசில் அளவு வைக்கிறேன் குக்கரில். பாருங்கள், குக்கரில் வச்சுட்டேன். இந்த லெவல் உங்களுக்கு கறி வேகலைனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குக்கரில் விசில் விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போது அந்த தண்ணியை நம்ம வற்ற விடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மட்டன் சாப்ஸ்க்கு. எண்ணெய் விட்டுட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே அந்த கிரேவியை தூக்கி ஊற்றுறாதீங்க. ஏன்னா எண்ணெய் ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும். அதனால சொல்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே அந்த கிரேவியை தூக்கி ஊற்றுங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சோன்னே அந்த கிரேவியை தூக்கி ஊற்றுமே இது மாதிரி சடச்சடன்னு தெரிச்சாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தள்ளி நிண்டியே ஊற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி தெரிக்கும் போது மேலே பட்டுரும். பாருங்கள், இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கிரேவி வற்றிடும். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிரேவி வற்றி வந்துருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சமும் நம்மளுக்கு கிரேவி வற்ற விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வற்றிருச்சு பாருங்கள் கிரேவி. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்கள் பட்டை கிராம்பு வாசம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ எடுத்துருக்க அளவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்லேயே போடுங்க, உங்களுக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி. மட்டன் சாப்ஸ்க்கு இப்போ நான் தண்ணி வற்றிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு கிரேவி வற்றும் போது உப்பு கொஞ்சம் நம்மளுக்கு கூடுதலாக தெரியும் டேஸ்ட்டுக்கு. அதனால் கிரேவி வற்றினோடனே அதுக்கேற்ற உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் இப்போ எனக்கு பத்தலை, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். பாருங்கள் மட்டன் சாப்ஸ் உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு, வற்றி ரெடியாகி வந்துருச்சு. சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.